திருச்சியில் திருவிழா மற்றும் பண்டிகை நாட்களில் மாநகர ஆயுதப்படை காவலர்களுக்கு சட்ட விரோதமாக கூடும் கூட்டத்தை எப்படி கையாள்வது என்பது குறித்த ஒத்திகை மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு முதலுதவி செய்வது உள்ளிட்ட ஒத்திகையானது திருச்சி மாநகர KK நகர் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தனியார் மண்டபத்தில் வந்தவாசியில் இடஒதுக்கீட்டு தியாகிகள் தினம் நடத்துவது குறித்து ஆலோசனை கூட்டம் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் மச்சேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. ஈரோடு அருகே உள்ள ஸ்ரீ கோல்டன் திருப்பதி கோவிலில் 2 நாள் யாக வேள்விகள் கோலாகலமாக துவங்கின. இக்கோவிலில் கும்பாபிஷேகம் விரைவில் நடைபெற உள்ளது. இதனையொட்டி கோவில் வளாகத்தில் 2 நாள் யாக பூஜைகள் இன்று துவங்கின. ஈரோடு மாவட்டம் பவானியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக ஒலி எழுப்பிய தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு பவானி வட்டார போக்குவரத்து போலீசார் 50,000 ரூபாய் மதிப்பிலான ஹேர் ஆரன்களை பறிமுதல் செய்ததோடு வாகனங்களுக்கு தலா 10,000 ரூபாய் என 2 லட்சம் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் திமுக வடக்கு ஒன்றியம் பொது உறுப்பினர் கூட்டம் கலைஞர் பாசறையில் ஒன்றிய அவைத் தலைவர் சிங்கை சிவா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த காவல் கட்டுப்பாட்டு அறையில் தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 80 கண்காணிப்பு கேமராக்கள் கண்காணிக்கும் பகுதியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் 80 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை நாகர்கோயில் வந்தே பாரத் ரயில் இன்று முதல் இயக்கப்படுகிறது. இதன் தொடக்க விழா நிகழ்ச்சி தாம்பரத்தில் ரயில்வே நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக தொண்டர்கள், பாஜக தொண்டர்கள் என இரு தரப்பினரும் கைகளில் பெரிய கொடியுடன் வரவேற்றனர். இதில் இரு தரப்பினரும் போட்டி போட்டுக் கொண்டு கோஷங்களை எழுப்பினர். திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஊராட்சிக்குட்பட்ட கிராம பகுதிகளில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்திருப்பதாக புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததன் காரணமாக தெருநாய்கள் கடித்து உயிரிழந்த ஆடுகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இழப்பீடு கேட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பணப்பாளையம் பகுதியில் பிரியாணி கடை உரிமையாளர் கூகுள் பேவில் பணம் அனுப்ப மறுத்ததால் கடை உரிமையாளரை இருவர் கத்தியால் வெட்டியதால் போலீசார் இவர்களை கைது செய்துள்ளனர். சென்னை ராயபுரம் வடசென்னையில் ஸ்மார்ட் சிட்டி வேலைப்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஒப்பந்த ஊழியர் கவனக்குறைவால் 40 வருடம் மரம் சரிந்து இருசக்கர வாகனம் புல்லட் மற்றும் சைக்கிள் சேதமாகி உள்ளதாக உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.